ஒரு ஜாடி எடுத்துங்க, அந்த ஜாடியில் இருக்கிற மூடியை தூக்கி போட்டு அந்த ஜாடிக்குள்ளார ஒரு 100 கருப்பெரும்பு போடுங்க. அதே மாதிரி ஒரு 100 சிவப்பெரும்பு போடுங்க. எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா கட்டெரும்பு சுளுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. எறும்பெல்லாம் போட்டுட்டு அந்த ஜாடியோட மூடியை வச்சு மூடிடுங்க. அந்த எறும்பு பாட்டுக்கு உள்ளார ஜாலியாக எல்லாம் விளாட ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த ஜாடியை ஒரு குலுக்கி பாருங்க, அதில் இருக்கிற எறும்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று தாக்க ஆரம்பிச்சிடும். கருப்பெரும்பு வந்து சிவப்பெரும்பு எதிரியாகவும், சிவப்பெரும்பு வந்து கருப்பெரும்பு எதிரியாகவும் வந்து கருதி கொண்டு ஒவ்வொன்றும் தாக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அதுக்கு தெரியாது உண்மையான எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாடியை குலுக்கின அந்த நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு அப்ப சொல்லிட்டு இருக்கு, சம்பந்தம் இல்லாமல் சொல்லி கேட்டீங்கன்னா விஷயம் இருக்கு. நம்ம மனித சமுதாயம் இதே கண்டிஷன்ல தாங்க இருக்கு. நாம ஒவ்வொருத்தனையும் எதிரின்னு நினைச்சு தாக்கி கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்தை குலுக்கியது யார், நம்மளை தூண்டி விட்ட அந்த நபர் யார், அந்த எதிரிகள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம சற்று சிந்திச்சே பார்த்தாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்